வணக்கம். எல்லா தமிழ் உள்ளங்களுக்கும் இனிய காலை வணக்கம். இவரை பாருங்க, இவர் என்னென்று சொன்னால், இவர் எங்களுடைய நாட்டு ஈழப்பெண்களை கொச்சியாக பேசுவார். இதை எதிர்த்து பேசினவர் இவர் என்னென்று சொன்னால், இவரும் ஒரு யூடியூபர் தான். ஆனால் இவரை வரவேற்கணும். நான் ஏற்கனவே இவரை பற்றி போட்டுக்கிறேன். எங்களுடைய ஈழப்பெண்களை பற்றி கொச்சியாக பேசுவார். இவருக்கு என்னென்னா வளமையாக போய்விட்டது. கிருஷ்ணாவுடைய வீடியோக்களை எடுத்து போடுவதுதான் இவருடைய வளமையாக போய்விட்டது. என்னென்று சொன்னால், இந்த இந்தியருக்கு வளமையாக போய்க்கிறது. நான் முந்தையே சொல்லிக்கிறேன், இவர் ஒரு பொம்மை என்று சொல்லிக்கிறேன், ஒரு அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன், விமர்சனங்க கொடுத்துக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்கிறேன் என்னென்று சொன்னால், நான் இப்போ எங்கண்ட ஊரில் இருக்க ஈழத்தமிழ் பெண்களை பற்றியும் அங்கே வர்மப்பட்ட மக்கள் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காண்டித்தான் நான் நிறைய இடங்களில் குரல் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு சரிப்பட்டு விராட்டி ஒரு வயசு போனவர்களுக்கு அல்லது ஒரு ஊரில் கஷ்டப்படினம் ஏன் அந்த இதையை ஏன் கெடுக்கிறீர்கள், அதுதான் என்னுடைய கொள்கை. நீங்கள் உங்களுக்குள்ள கிருஷ்ணாண்ட பிரச்சனையை நான் பிரச்சனை அதை பற்றி கதைப்பதில்லை. நான் எங்கள்ட மக்களுக்காண்டி கதைக்கிறது, எங்களோட ஈழ மக்களுக்காண்டி கதைக்கிறது. இது நான் இப்போ கதைச்சது காரணம் என்னன்னு சொன்னால், எங்களோட ஈழ மக்களுக்காண்டி, நீங்கள் ஈழ தமிழ் பெண்களுக்காண்டி. நீங்கள் என்னத்துக்கு ஈழ தமிழ் பெண்கள் இவர்கள் எங்கண்ட தமிழரையும் சேர்த்து தான் சொல்கிறேன், யூடியூப்லையும் டிக்டாக்லையும் எங்கண்ட பெண்களை கொச்சப்படுத்தி கலைக்கிறீர்கள். எங்கண்ட பெண்கள் ஒரு காலத்தில் வீராங்கனை என்று தான் பெயர் எடுத்தது. உலக மக்களுக்கே தெரியும், ஈழத்து பெண்கள் சுயமரியாதை உள்ளவர்கள், கௌரவம் உள்ளவர்கள், தங்கண்ட உழைப்பில் தான் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கணவன் இல்லாட்டிலும் சரி, அல்லது தங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றணும் என்றதுக்காண்டியும் சரி, 24 மணித்தியாலமும் வேலை செய்து உழைச்சி கொண்டிருக்கின்ற பெண்கள்லாம் ஈழத்து பெண்கள். அந்த ஈழத்து பெண்களை வேறு என்ன செய்கிறார் என்று சொன்னால், நீங்கள் உங்களுக்கு கிருஷ்ணாவோட பிரச்சனை என்றால் கிருஷ்ணா பற்றி எடுத்து கதையுங்கோ. ஈழத்து பெண்களை பற்றி நீங்கள் ஏன் கதைக்கிறீங்க? ஈழத்து பெண்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா? ஈழத்து பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று தெரியுமா? சுயமரியாதை உள்ளவர்களான ஈழத்து பெண்கள் எடுத்தெடுத்து போடுவது. ஈழத்து சும்மா ஈழத்து பெண்கள் சும்மா இருந்தாலும் அதுகளை தூக்கி போடுவது. இப்போ ஒரு பெண் என்னென்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு எதிராக கதைச்சிட்டால் அதை உடனே தூக்கி போடுவது, அந்த பெண்ணை எடுத்து தூக்கி போடுவது. உங்கள் வீட்டிலேயே ஒரு சகோதரம் இருக்குது, உங்களுடைய ஒரு பிள்ளை இருக்குது, உனக்கு ஒரு அம்மா இருக்குது, உனக்கு ஒரு பாட்டி இருக்குது, அதுவும் பெண் தானே. நீங்கள் போராட வேணுமென்று சொன்னால், உங்களுக்கு போராடணும் என்று சொன்னால் போய் கிருஷ்ணாவோட போராடுங்க. ஏன் பெண்களை தூக்கி போடுறீங்க? ஈழத்து பெண்கள் இப்படிப்பட்டவர்கள், ஈழத்து பெண்கள் இப்படிப்பட்ட. இந்தியாவில் எத்தனை பெண்களுக்கு எவ்வளவு நடந்து கொண்டிருக்கின்றைக்கு. குழந்தைக்கு 6 மாத குழந்தையில இருந்து 90 வயசு பாட்டி மட்டும் என்ன நடந்து கொண்டிருக்கு, அதை நீங்கள் அழகாக எடுத்து போடுங்க. உங்களுக்கு வருமானம் வேணுமென்று சொன்னால் ஈழத்து பெண்களை பேசாதீர்கள். ஈழத்து பெண்கள் சுயமரியாதை உள்ளவர்கள். அவர்கள் தங்களோட ஹார்ட் ஒர்க்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்களை தூக்கி போடாதீர்கள், கொச்சப்படுத்தாதீர்கள். ஈழத்து பெண்களை கொச்சப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு பிரச்சனைன்னா கிருஷ்ணாவோட போட்டி போடுங்க. கிருஷ்ணா அப்படி என்று சொல்லுங்க, இப்படி என்று சொல்லுங்க. கிருஷ்ணா அங்கே செய்துட்டார், இங்கே செய்துட்டார், அதையில் எடுத்து போடுங்க. அதுக்கு போய் ஈழத்து பெண்களை போடாதீர்கள். ஈழத்து பெண்கள் எவ்வளவு கஷ்டத்தில் வறுமையில் இருந்து வந்தவர்கள் தெரியுமா? இன்றைக்கு ஈழத்து பெண்கள் யாரென்றாலும் ஒரு பெண் தன்னுடைய சுய சம்பாதிப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்தவே இந்த காசில் வாழ இல்லை. அப்படி கொட்ட பெண்ணை நீங்கள் எந்த நேரம் பார்த்தாலும் ஈழத்து பெண்கள் அப்படித்தான், ஈழத்து பெண்கள் இப்படித்தான், ஈழத்து பெண்கள் இப்படித்தான். நீங்கள் என்ன பார்த்துனீங்களா ஈழத்து பெண்கள் இப்படி இருந்தவர்கள்ன்ட்டு? அதில் வீடியோவில் எல்லாம் சொல்லப்படுவது, ஈழத்து பெண்கள் இப்படி செய்கிறார்கள், ஈழத்து பெண்கள் அப்படி செய்கிறார்கள், ஈழத்து பெண்கள் அதை செய்கிறார்கள் என்று சொல்லுங்க. ஒரு வயசு போனவர்கள் அல்ல அவர்கள். அந்த வயசு போனவர்களை கொச்சப்படுத்துகிறீர்கள் அல்ல. உங்களுக்கு நியாயமாகப்படுதா? உங்களுக்கு ஒரு நியாயமாகப்படுதா? ஒரு பெண்ணை நீங்கள் பேசும்போது அல்ல அந்த பெண்ணை கொச்சப்படுத்தி பேசும்போது உங்களோட மேலே ஒரு நியாயம் இருக்குதா? நியாயத்தோடு தான் நீங்கள் கதை பேசுகிறீங்களா? ஒரு ஈழத்து பெண்களை நியாயங்களோட பேசுகிறீங்களா?
எல்லா பெண்களையும் வந்து நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாம் இருக்கிறது ஒரு 2-3 ஒரு சில பெண்கள் அப்படி இருக்கு, எல்லா நாட்டிலையும் அப்படி இருக்குது. அதுக்காண்டி ஈழத்து பெண்கள் ஈழம் என்று சொல்லாதீர்கள், அதை சுற்றி காட்டுங்க இன்னும் பெண்ணுன்னு சொல்லி. அது என்ன, எல்லா பெண்களையும் அதுக்குள்ளேயே அது தாக்கம். அதோட வந்து நான் ஏற்கனவே கதை பேசியிருக்கிறேன். என்னன்னு சொன்னால், ஒரு குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு அந்த குடும்பத்தை டிக்டாக்கில் யூடியூப்பில் எங்கென்ன மக்கள்லாம் செய்கிறீங்க அந்த வேலை செய்யும்போது, நீங்கள் செய்யும்போது மற்றவன் செய்கிறதுக்கு என்ன, மற்ற நாட்டுக்காரன் செய்கிறதுக்கு என்ன? ஈழத்து பெண்கள்னு நீங்கள் டிக்டாக்கில் வந்து வாய்க்கு வாய் சொல்லி போட்டு கொண்டிருக்கிறீங்கள். அது உங்களுக்கு காசு. அதுக்காண்டி பெண்களை வந்து கொச்சப்படுத்தாதீர்கள். இவ்வளவு காலம் இந்த பெண்கள் வந்து ஈழத்தில் வாழ்ந்த பெண்கள். இப்போ வந்து கிருஷ்ணா வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், அது தகாத வார்த்தையை பேசினபடியாகத்தான் கிருஷ்ணா கொண்டே உள்ளுக்கு வைத்திருந்தவர்கள். அங்கே அவருக்கு வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால், இவர் எந்த ஒரு குற்றவாளியும் இல்லை என்று சொல்லி நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு வெளிநாடு அளவுக்கு டூர் அளவுக்கு போகிறதுன்னு சொன்னால், அப்போ குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. அப்போ குற்றம் நிரூபிக்கப்படாதபடியாகத்தான் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய்க்கிறார். இல்லைன்னு சொன்னால் அவரால் போக முடியாது. இது நான் கிருஷ்ணாண்ட பக்கத்துக்கு வரையில நான் சொல்கிறேன், நடக்கிறது தான் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், பெண்கள் ஒரு வயசு போன பெண்களை எல்லோரையும் எடுத்து போடுவது. திரும்ப கேட்குற, ஏன் அந்த வயசு போனவை வரையில்லை, ஏன் அந்த அம்மா அவரோட கூடிக்கொண்டு போக இல்லை? அவன் ரோசங்கிட்ட அம்மாவை உங்களோட கூடிக்கொண்டு திரிகிறதுக்கு நீங்கள் இவ்வளவு தூக்கி அந்த அம்மா தூக்கி போட்டதுக்கு, அதுவும் வயசு போன அம்மாவை தூக்கி டிக்டாக்கில் போடுறீங்க. ஒரு தன்மானம் ஒன்று இருக்குது. ஈழ பெண்களுக்கு ஒரு தன்மானம் இருக்குது. நன்றி, வணக்கம்.